ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, டி நகர் பெருமாள் கோயிலுக்கு போகலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிளம்பலான்னு சொல்லி இப்போ நான் குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். வீட்டில் மாமா குளிச்சுட்டு இருக்கிறாரு, வீட்டெல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அப்படி எல்லாம் யார் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி, அப்புறம் என்னென்ன பண்ண போகிறோம் சொல்லி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா என் சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்குங்க. மறக்காமல் என்னோட இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னதுமா கூட்ட எடுத்துக்கலாம், சாவி எடுத்துக்கிறியா? தாக மாட்டி கிளம்பிட்டியா? என்ன கோயிலுக்கு நாளா கோயிலுக்கு போகணும், சின்ன பேக் பெருமாள் கோயிலுக்கு போகலான்னு டி நகர். ஆனால் இப்போ பிளானே சேஞ்ச் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போகிறோம் எங்கே போகிறாரு உனக்கும் தெரியலையா? எனக்கும் தெரியல. கரெக்டாக சொல்லு மாமா. எந்த கோயில் மாமா? எங்க? திருவள்ளூரா? திண்ணனூரா? திண்ணனூராமா? திண்ணனூர் பெருமாள் கோயிலுக்கு போகிறோம். நாங்கள் எல்லாம் ஒரு பெருமாள் தான், அதால அங்கே போயிட்டு நாங்கள் வீடியோ நம்ம கிட்ட ஒன்றும் இல்லை, அவன் போட்ட கணக்கு மாறாது. அடையப்பாவது கிடையப்பாவது சமையா நேரத்துல இருந்து இங்கெல்லாம் நல்லா டி நகர் போனோம், ஜாலியா இருந்த அது கிளப்பிட்டு அப்புறம் என்னாவோ அப்படியே சொதிப்பிடுச்சு. அது நாங்கள் வந்து பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வீடியோ எடுத்து நாங்கள் போடுறோம். நீங்கள் எல்லாம் பாருங்க. இப்போ வதிப்பாரு எதுக்கு மாடு வருதுவா கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஆமாம் வண்டி எடுக்கிறாரு. காசு எடுத்து வச்சு பெருமாள் கோயில். கேட்கல. கும்பாபிஷேகத்துக்கு 28ஆம் தேதி கும்பாபிஷேகம் அதை மூடி வச்சிருக்காங்க. ஏன் ஒன்றும் சேரலவா? போ தட்டு ஆட்டோவில் வச்சுட்டு தட்டு போ. வாங்க. அந்த தண்ணி இருக்கு, அதில் போய் தண்ணியில் அலசிக்கடி. அதோ அது நான் காலை அலசின்னு வந்துடுறேன். எவ்வளோ சிம்பிள். கோயில் கூட்டின்னு போகிற சொன்னேன். உங்களுக்கு தெரிய கோயில் கும்பாபிஷேகம் என்ன தெரியும்? அதனால சாமியே கால் வைக்கணும், கை தான் வைக்கணும். அந்த மலை மேல கோயிலுக்கு அவ்வளோதான். அங்கே நல்லா பார்த்துட்டு அது சொன்னா
தாமரைப்பாக்கம் சிவன் கோயில்ல இது ஆ? இல்லை இல்லை வா வாமாம்மா தாமரைப்பாக்கம் சிவன் கோயில் போயிட்டு இருக்கோம். முன்னாடி காமிக்கிட்டுங்களா? என்ன கோயிலுக்கு போயிட்டு இருக்கீங்க? அதான் தாமரைப்பாக்கம் சிவன் கோயில் தானே அது. ஆமாம். சிவன் வந்து என்ன தொகை தானே இது. ஏமாம்மா ஸ்பீடாக போகிறாங்க. ஏதோ கையில் பெரிய பேக் வச்சுருக்கிறாங்க. என்ன பேக் ஏமா சுருட்டி வச்சுட்டு இருக்கேன்? பெண்கள் பாத்ரூம் போகிறீங்களா? இன்றைய செயல் நாளையே விதியாகிறது. அமைதியாக மழை பெஞ்சு நல்லா இருக்கு. ஆஹா, இந்த இவங்க இருக்கா தெரியுமா? உங்க கண்ணா அவங்க சொந்தக்காரு ஒருத்தவங்க கோட்டி இறந்துட்டாங்களே, அவங்க அப்படியே ஒரு ஹேண்ட் பேக் மாட்டினாங்க. அவங்க கல்யாணத்துக்கு போய் பார்த்தேன். அப்படிதான். ஸ்கூல் சிவன். சிவாய நமஹ. ஓம் சிவாய நமஹ. ஏன்னா அவங்க ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்கல்ல, அதான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அவங்க எடுக்கிறாங்க, நீ அங்கே போய் நின்னுடா சொல்கிறேன். கம்முன்னு இருக்கியா நீ வாயை வச்சுட்டு? போ ரெடி நான்சென்ஸ். ஒரு துண்டில் ஒரு கோயிலுக்கு வரவங்களுக்கு அதெல்லாம் எதுவும் கிடைக்காதுமா இங்கே. ஃப்ரெண்ட்ஸ், உள்ள சிவன் கோயில் எடுக்க விட மாட்டாங்க. மாமா வந்து குட்டியாக ஒரு கிளிப் போட்டிருப்பாங்க பாருங்க. இவங்க எப்பவுமே தர மாட்டாங்க. ஐயோ சரி, எல்லாம் வருதுங்க. எப்பவுமே இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது. பார்த்தா சாமான் கழுவுறாங்க. நீ பசியோட வர சாப்பாடு போட்டுன்னு வருவாங்களா? ஆமாடி, அதுல வேற என்ன சொல்றாங்க, சட்னி இன்னும் கொஞ்சம் அரையுமா? அங்க சட்னி எல்லாம் இருக்குது. கொஞ்சம் பொங்கல் சாப்பிட்டேன். அது பசி எடுத்து சுகருக்கு மாத்திரை போடணும்னு நிறைய சாப்பிடல. அதெல்லாம் சொல்லக்கூடாது. நாங்கள் பிளான் போட்டது வந்து டி நகர் பெருமாள் கோயில்ன்ட்டு. அப்புறம் பார்த்தா நாங்கள் இந்த சைடு வந்து அப்புறம் இங்கே தாமரைப்பாக்கம் சிவன் கோயிலுக்கும் வந்துட்டோம். இப்போ அடுத்தது வேற ஜமுக்கு தேவி பார்க்கணும். ஜமுக்கு இல்லைம்மா, வேற ஒரு கோயில் கோயில். அது ஏதோ மலை கோவில் கிட்டும்புறம் இல்லைப்பா. இது இங்கே கேட்கலாம். இரு திறந்துருந்தா அந்த பேர் ஜமுக்கு தேவி.
சமோசா சாப்பிடல காலைல நல்லா இருக்கும் இங்கே. பழமொழி பஜ்ஜி. என்ன காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு எத்தனை எடுத்து சாப்பிடுவீங்க? அது பசினா அவங்க பொங்கல் நோட் அவங்க கொண்டு வராங்க. எனக்கு வேணாப்பா, எனக்கு வேணாம். நல்லா இருக்கா? ரொம்ப பிடிக்கா. நல்லா எடுத்துச்சு. எங்களுக்கு சப்போட்டா மில்க் ஷேக் நல்லா சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பிரெட் ஆம்லெட் நல்லா போட்டு க்ளீனாக சாப்பிட்டேன். மைனஸ் நிறைய ஊற்றி சூப்பராக இருந்தது. ஆமாம், அவ்வளோதான் சாப்பிட முடியும். ஐயோ ஒரு தகட்டும். தாகமா உடனே தாகமா இருக்கும். நல்லா இருக்கு. சப்போட்டா பஜ்ஜி. இங்க இருந்து நந்த ஒரு டெய்லி சிக்கன் பிரியாணி வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எங்கே அங்கே வந்துட்டு ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் அங்கே வேற உட்காந்து பேசிட்டு அங்கெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. உட்காந்து பேசிட்டு வீட்டுக்கு வந்தோம். எனக்கு வேணாப்பா, வயிறு ஃபுல்லாக இருக்கு. எனக்கு வேண்டாம், நீங்கள் சாப்பிடுங்க. பிரெட் ஆம்லேட்லாம் சாப்பிட்டேன்னா ஜூஸ் உனக்கு வாங்கி வந்துட்டாங்க பாரு, குடிச்சிடு. ஐஸ் ஆர்டரில் நார்மல் ஆர்டர் இருக்குது பாரு. அதனால வந்து எனக்கு பசி எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸு. இதை பார்த்தா ஒன்றும் கொமாட்டுற மாதிரி இருக்குது. அதனால் நான் எதுவும் சாப்பிட போகிறதில்ல, நம்ம தான் படுக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.